வணக்கம் ஆனந்தி. நிச்சயமாக திருநெல்வேலியில் கேடிசி நகரில் கடந்த ஞாயிறன்று மாலை ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் கொலை வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. தற்போது இந்த தகவலை தமிழக காவல்துறை இயக்குனர் அலுவலகத்திலிருந்து இந்த தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. ஆனந்தி, இது குறித்த மேலும் விவரங்களை பார்த்தீர்கள் என்றால், படுகொலை செய்யப்பட்ட ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் பெற்றோர்கள் மன்னிக்கவும் சுர்ஜித்தின் பெற்றோர்கள் எஸ்ஐக்களான இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் 3வது நாளாக அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை தற்போது நடத்தி வருகின்றனர். சுர்ஜித்தை இன்று 5 நாள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக திருநெல்வேலி மாநகர காவல்துறை நீதிமன்ற நடுவரிடம் முறையிட்டதின் அடிப்படையில் 5 நாள் போலீஸ் காவல் கேட்டுள்ளார்கள் என தகவல்கள் வெளியானது. இன்று காலையில் அவர் மேல் குண்டர் சட்டமும் திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் அதிமணியினால் போடப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை நகர்வுகள் மிகவும் வேகமாக சூடு பிடித்துள்ளது என்றே கூற வேண்டும். தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் தற்போது இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். இதனிடையே திருநெல்வேலி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேரு இன்று தூத்துக்குடி ஏரல் சென்று ஆறுமுகமங்கலத்தில் கவினின் பெற்றோரை சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாகி உள்ளது. தென் மண்டல காவல்துறை தலைவர் IG பிரேமானந்த் சின்ஹா திருநெல்வேலியில் முகாமிட்டுள்ளார். தமிழக காவல்துறை ADGP சட்டம் ஒழுங்கு கூடுதல் தலைமை இயக்குனர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் திருநெல்வேலிக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் அவர் திருநெல்வேலி அமைச்சர் நேருவுடன் இணைந்து கவினின் பெற்றோரை ஆறுமுகமங்கலத்தில் கொண்டு சென்று சந்திப்பார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தமிழக காவல்துறை இயக்குனர் சங்கர் ஜிவால் வெளியிட்டிருக்கும் இந்த அறிவிப்பு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்தடுத்த நகர்வுகளில் தொடர்ந்து 3வது நாளாக அவரது உடலை வாங்க மறுத்து எஸ்ஐக்கள் இருவரையும் கைது செய்தால் மட்டுமே நாங்கள் உடலை பெற்றுக்கொள்வோம் என கவினின் பெற்றோர்கள் தெரிவித்திருக்கும் நிலையில் இந்த வழக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்றதாகவே கருதப்படுகிறது. தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வருகிறோம். மீண்டும் தொடர்பில் வருகிறோம். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.